அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானத்தை மேற்கொள்வோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்பதை நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசங்களை, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை கடவுள் எங்களுக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே கிருபையாய் தந்தருள எங்களை தாழ்த்துகிறோம். அதன் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் மகிமையில் நாங்கள் என்றென்றுமாய் நிலைநிற்க கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனும் உயிருமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கொரிந்து சபையினுடைய முதலாவது நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் நன்காக அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அநேக காரியங்களிலே நாம் இதை கற்றிருக்கிறோம், படித்திருக்கிறோம். கொரிந்து திருச்சபையினுடைய தவறான வழிமுறைகள், வரங்களிலே, கிரியைகளிலே, செயல்பாடுகளிலே, திருச்சபையிலே பிரிவினை பிரச்சனைகள் வளர்ந்திருந்த இந்த சூழ்நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இந்த திருச்சபைக்கு எழுதுகிறார். இந்த திருச்சபைக்கு அவர் எழுதும்போது இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அவர்கள் யார் என்பதை திருச்சபை பற்றி, திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய மேன்மையை குறித்து இங்கே பேசுகிறார். அங்கே நம்ம வாசிக்கும்போது 4வது வசனத்தில், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினாலே கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய சம்பூரணம், கிறிஸ்துவனுடைய அறிவு, கிறிஸ்துவனுடைய மகிமையினாலே நீங்கள் சம்பூரணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த சபை விசுவாசிகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை அங்கே பேசுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, கர்த்தருடைய வருகைக்காக என்று சொல்கிறார். கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த சபை விசுவாசிகளுடைய மேன்மையை குறித்து பேசுகிறார். சரியா? அடுத்ததாக நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடையவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, வரப்போகிற கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அந்த காத்திருப்பிலே தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்.
இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காகவே உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் அவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 20வது வசனத்தில் 20வது வசனம், அதாவது தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் போது 20-21 நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, எதினாலே என்று சொல்லும்போது 20வது வசனம் 21வது வசனம், ஞானம் எங்கே, வேத பாரகன் எங்கே, பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லைவா? எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவினாலே, இந்த உலக ஞானத்தினாலும் அல்ல, மனுஷனுடைய ஞானத்தினாலும் அல்ல, உங்களுடைய சொந்த ஞானத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஞானமாகிய சுவிசேஷம் கிறிஸ்துவினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த மீட்பின் மகத்துவம் என்ன என்று சொன்னால் என்னது? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அந்த காத்திருப்பிலே தேவன் உண்மையுள்ளவராக இருந்து உங்களை சிறப்படுத்தி அழைத்து செல்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை சொல்கிறார். சரியா? அந்த சுவிசேஷத்தின் மேன்மையை குறித்து சொல்கிறார். 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் இடைப்பட்டு இவ்வளோ பெரிய மகத்துவமான ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இவ்வளோ பெரிய மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற அந்த சபையில், சரியா, அங்கே பிரிவினை இருந்தது. இவ்வளோ பெரிதான மகத்துவமான ஆசீர்வாதங்களை தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தபடினாலே தேவன் இவ்வளோ பெரியமான ஆசீர்வாதங்களுக்கு தந்திருக்கிற பொழுது, ஆனால் உங்களுக்குள்ளாக பிரிவினை இருக்கிறது, உங்களுக்குள்ளாக மாம்சத்தின் மேன்மை பாராட்டுதல்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே வேசித்தனம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே, சரியா, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாதே என்று சொல்கிறார். இருக்கக்கூடாதே. சபை என்பது எவ்வளவு மேலான ஆசீர்வாதத்திற்குரியது என்பதை சொல்லிட்டு, இந்த சபைக்குள்ளாக மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளாக பிரிவினைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக தீர்க்கப்படாத வழக்குகள் இருக்கிறது. இவ்வளோ சொல்றார் 6வது அதிகாரம் வரைக்கும். இவ்வளோ இருக்கு. இது 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 இருக்கக்கூடாதே. அப்ப மீட்கப்பட்ட நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கிவிட்டு என்ன சொல்ற? ஒதுக்கிவிட்டு. அதுதான் இங்கே சொல்றார். 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் உங்கள் சரீரமானது, இங்கே சொல்றாரு, உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றது என்று சொல்கிறார். உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொண்டது. 2வது சொல்றாரு, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல, அது தேவனால் பெற்றுக்கொண்டது. அந்த தேவனால் பெற்றுக்கொண்ட அந்த சரீரத்தில் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் குடியிருக்கும்படியான ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாக்கி இருக்கிறார் என்று சொல்கிறார். சரியா? பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதையும் அறிவீர்களா என்று சொல்கிறார். அறியாதிருக்கிறீர்கள்.
இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், உங்கள் சரீரம் அது தேவனால் பெற்றது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியானவர். அந்த உங்கள் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் தங்கும் ஆலயமாக தேவன் மாற்றியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாததினாலே இப்படிப்பட்ட பிரிவினைகள், பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வழக்குகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்கிறார். சரியா? அதனால தான் இறுதியாக இந்த 6வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில், 20வது வசனத்தில், இந்த தீர்க்கப்படாத காரியங்களிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அதனாலே நீங்கள் சரீரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் தேவனால் கொடுக்கப்பட்டவையாக இருக்கிறபடினாலே அந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். சரியா? இந்த மகிமையான இந்த வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? சரியா? நம்முடைய சபை கொரிந்து சபைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு சபையையும் தேவன் நோக்கி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அந்த வார்த்தை வருகிறது. சரியா? நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வடைய வேண்டும் என்று சொல்ல. கிரயத்திற்கு கொல்லப்பட்ட தேவனுடையவர்கள் என்பதை சொல்கிறார். நாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ 3 காரியங்களை நாம் இதில் சிந்திக்கிறோம். நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். சரியா? 2வது, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது நாம் இன்னொன்றை அறியணும். எதிர்மறையாக நாம் சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நாள் தேவனுடையவனாய் இல்லாத துன்மார்க்க நிலையில் இருந்த காலம் ஒன்று இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நான் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அப்போ தேவனுக்கு உடையவனாக நான் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? எப்படி இருந்திருக்கிறேன்? தேவனுக்கு எதிராக, தேவனை விட்டு தூரமாக, தேவனுடைய மகத்துவத்திற்கு எதிர்மறையான வாழ்வை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பது அது புலனாக அது விளக்கப்படுத்துகிறது. அப்போ கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். 2வது, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். 3வதாக, ஆகவே தேவனை மகிமைப்படுத்துங்கள். அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வதாக, நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, தேவனுக்கு சொந்தமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, நாம் ஏற்கனவே எப்படி இருந்திருக்கிறோம்? தேவனுக்கு சொந்தம் அல்லாதவர்களாகவே வாழ்ந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. எந்த காலத்திலும் எந்த மனிதனும் தனக்கு சொந்தமான ஒரு காரியத்தை கிரயம் கொடுத்து வாங்குவானா? எனக்கு சொந்தமானதை, இது எனக்கு சொந்தம், இதை நான் காசு கொடுத்து வாங்குவேனா? வாங்க மாட்டேன். சரியா? எனக்கு எது சொந்தம் இல்லையோ அதை நான் அனுபவித்துக் கொள்வதற்கு அது எவ்வளவு மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்க வேண்டும் என்றாலும் நான் அதை பிரயாசப்பட்டு கொடுத்து வாங்கி அது எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவேன். அதான் உண்மை. சரியா? அது பெரிய காரியமானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி, நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் என்ன செய்வேன்? எவ்வளவு கிரயமானாலும் கொடுத்து வாங்குவதற்கு நான் என்ன செய்கிறேன்? நான் பிரயாசப்படுகிறேன். அதை வாங்கி எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். சரியா? ஒன்று கவனிங்க, மனம் திரும்பாத எந்த ஆத்துமாவும் தேவனுக்கு சொந்தமானது இல்லை. சரி? மனம் திரும்பாத எந்த ஆத்துமாவும் தேவனுக்கு சொந்தமானது கிடையாது.
நாம் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனந்திரும்பி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழாத வரையிலை நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக நீங்கள் வெளிச்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகமும் அதில் உள்ள நிறைவும் தேவனுடையது. வேதம் தெளிவாக சொல், இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல். இந்த வனாந்திரத்தில் காடுகளில் திரிகிற ஆயிரம் ஆடுகள், கழுதைகள், மிருகங்கள் எல்லாம் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவையெல்லாம் என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சகலத்தையும் தனக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லும். எல்லா படைப்புகளும் அவருடையதுதான், அவருக்கென்று தான் படைத்தார். சரியா? ஆனால் எல்லாம் அவருடையவைகள் அல்ல. எது தேவனால் மீட்கப்படுகிறதோ, மனம் திரும்புகிற ஒரு மனிதன் தான் தேவனுக்கு சொந்தமானவனாக இருக்க முடியும். சரியா? மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யூதர்கள் கிரேக்கர் 2 சமுதாயம்தான் கடவுளுடைய பார்வையில். தேவனால் அதாவது அழைக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், 2வது ஆபிரகாம் அதாவது விசுவாச சந்ததிகள் அல்லாதவர்கள், புறஜாதிகள். 2 சமுதாயம்தான் உலகத்தில். இப்போ 2 பேருமே பாவிகள் என்று சொல்கிறார். 2 பேருமே பாவம் செஞ்சுட்டான். இவன் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக பாவம் செய்தான், மனதின் பிரமாணமாக பாவம் செய்தான். எல்லாருமே பாவிகள் என்று சொல்கிறார். இப்போ 23வது வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இங்கே வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து என்று சொல்கிறார். அப்போ யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவம் செய்தார்கள், எல்லாருமே தேவனை விட்டு விலகி போனார்கள். அதான் உண்மை. அப்போ யார் தேவனுக்கு சொந்தமானவர்கள்? யாருமே இல்லை. அதைத்தான் தொடர்ச்சியாக 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏமாய் கெட்டுப்போம். எல்லாரும் என்று சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனும் தேவனுக்கு பிரியமாக இல்லை. எல்லாருமே தேவனற்றவர்களாகவே வாழ்ந்தோம். யாருமே கடவுளுக்கு பிரியமானவர்கள், எல்லாருமே துன்மார்க்கர், எல்லாமே பாவிகள், எல்லாருமே தேவனுடைய கோபாக்கினைக்குரியவர்கள். இந்த உலகத்தில் பிறந்த யாவரும், சரியா? தாவீது சொல்றாருன்னா என்னது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். ஒரு நீதிமானுடைய வார்த்தை. அப்ப எல்லாருமே பாவிகள், எல்லாம் தேவனுடையது என்பது உண்மைதான். ஆனால் பாவியும் துன்மார்க்கனும் தேவனுடையவன் அல்ல என்பதும் உண்மை. எல்லாரும் தேவனுடையவர்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் என்ன செய்ய, காட்டு மிருகங்களையும் கடல் அலைகளையும் தேவன் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அதுபோலதான் துன்மார்க்கனையும் ஆளுகை செய்கிறாரே ஒழிய துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. சரியா? இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாமெல்லாம் எப்படின்னா, தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்படுவதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு எதிரானவர்களாகவே இருந்தோம். வேதம் தெளிவாக சொல், மனசும் மாம்சமும் விரும்பினவைகளையே செய்து தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் அதில் கவனமாக இருக்கோம். சரியா? துன்மார்க்கனுடைய இருதயத்தை அவர் ஆளுகை செய்வது இல்லை. துன்மார்க்கனுடைய இருதயத்தை தனக்காக, தன்னுடைய பயன்பாட்டிற்காக அவர் நடத்துவதில்லை. ஒரு மனம் திரும்பாத மனிதனுடைய இருதயம் பிசாசின் ஆளுகைக்குள்ளாகவே இருக்கிறது என்று வேதம் சொல்லும். சரியா? ஒரு மீன் பிடிக்கிறவன் வலையை போட்டுட்டு அப்படி இழுத்துட்டு வரும்போது என்னது,
ஒரு எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த மீனாக இருந்தாலும் சரி, பெரிய மீனாக இருந்தாலும் சரி, அது செத்து கெட்டு போயிருந்தால் அதை தனக்குன்னு எடுக்க மாட்டான். சரி, அதுபோல தான் இந்த உலகத்தில் செத்து கெட்டு போனவர்களாகவே எல்லாரும் இருக்கிறோம் என்று சொல்லும்போது, தேவன் யாரை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை கிரயம் கொடுத்து அவர் மீட்டுக் கொள்கிறார். எல்லாரையும் பார்த்து சொல்ல, இவர்கள் என் ஜனம் அல்ல, நான் இவர்கள் தேவனும் அல்ல என்று சொல்கிறார். இவர்கள் என் ஜனங்கள் அல்ல, நான் இவர்கள் தேவனும் அல்ல என்று சொல்கிறார். அப்போ நாம் ஒரு காலத்தில் தேவனுக்கு புறம்பானவர்களும் என்னது அந்நியர்களுமாக இருந்தோம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்று இதன் மூலமாக சொல்கிறார். நீங்கள் யார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அந்நியர்களும் தேவனுக்கு புறம்பானவர்களுமாக துன்மார்க்கனுமாக இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ திரும்பவும் நீங்கள் அதே போல என்னது மாம்ச மேன்மை பாராட்டுதல், தீர்க்கப்பட முடியாத வழக்குகள், விபச்சாரம், வேசித்தனம், பிரிவினைகள் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்பொழுதும் என்னது தேவனற்றவர்களாக வாழ்கிறீர்கள். அப்போ நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவதாக நாம் இதில் சிந்திக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்பது சரி. ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்கும்போது அதற்கு விலைக்கிரயம் செலுத்துவான். தனக்கு பிரியமானது என்னும் போது என்ன செய்வான், அதுக்கு இன்னும் அதிகமான விலைக்கிரயத்தை கொடுத்து அவன் வாங்கும்படியாக அவன் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே தேவனும் தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். விலை கொடுத்து நாங்கள் வாங்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் தேவனால் வாங்கப்பட முடியாத துன்மார்க்கராக இருந்தீர்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார், உங்களை விலையுயர்ந்த முத்துக்கள் என்று சொல்லி என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த முத்தும் அதற்கு விலைக்கிரயமாக கொடுக்க முடியாது என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலான தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை விலையேற பெற்ற முத்தை இந்த உலகத்திற்கு இந்த முத்துக்களாகிய நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அவர் கையளித்து கிரயம் கொடுத்தார். இது எவ்வளோ பெரிய கிரயம்! நாம் எதை யோசிக்கிறோம்? நாம் எப்படி யோசிக்கிறோம்? நாம் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்பதை நாம் யோசிக்கிறோமா? நாம் தேவனுடையவர்கள் என்பதை யோசிக்கிறோமா? தேவன் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார், அதிலே நாம் களி கூறுகிறோமா? தேவன் என்னில் வாழ்கிறார் என்பதிலே நாம் உணர்வு பூர்வமாக அவருடைய கிருபையில் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய பேச்சு, செயல்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே தேவனை களி கூறுகிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு ஓமையை கிறிஸ்து சொல்கிறார். அதாவது ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமையாக அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் என்ன சொல்கிறான், ஒரு விலையுயர்ந்த முத்தை பார்க்குறான். என்ன செய்கிறான், தன்னிடத்தில் இருந்த மற்ற எல்லா முத்துக்களையும் விற்று அந்த முத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று நான் அவர் ஓமையாக சொல்கிறத நம்ம பார்க்கணும். அது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியான சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட இந்த முத்துக்களை மீட்டு கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத மிகப்பெரிய மகிமையுள்ள விலை உயர்ந்த முத்தாகிய கிறிஸ்துவை அவர் என்ன செய்தார், கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். நிச்சயமாக நாமெல்லாம் விலை உயர்ந்த முத்தா? சரியா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நல்ல கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விசுவாசிகளாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் நம்மிடத்திலே மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நற்கிரியைகள் ஏதாவது ஒன்று
நம்மிடத்தில் இருக்கிறதா? சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் இவங்க சரி, இந்த விஷயத்தில் இவங்க நல்லா இருக்கிறாங்க, பேச்சு சரியாக இருக்கு, செயல்களில் சரியாக இருக்கிறாங்க. நாம் விலகி வந்த முத்தே கிடையாது. இன்றைக்கும் நம்முடைய நிலையை யோசிக்கும்போது நாம் தேவனுடைய கோபாக்கினிக்குரியவர்கள் தான். ஆனாலும் அவர் கொடுத்த விலைக்கிரயத்தின் மேன்மை இன்று நாம் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், வாழ்கிறோம். இதை நாம் உணரணும். அவருடைய கிருபை, அவர் கொடுத்த விலைக்கிரயம், அவர் கொடுத்த விலைக்கிரயத்தின் மேன்மை தான் நாம் இன்னைக்கு அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், வாழ்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. சரியா? அதிலே நாம் நல்லா கவனிங்க. விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நம்மை பார்த்து தேவன் இன்றைக்கும் சொல்கிறார், இன்றைக்கும் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு விசுவாசியை பார்த்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நீ எனக்கு மிகவும் அருமையானபடியாக உன்னை நேசித்தேன் என்று சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தில் நான் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நாம் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், சரியா, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும் என்பது தான் உண்மை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். சரியா? இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார், குமாரன் தன்னை முழுவதுமாக கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார், விலைக்கிரயம் கொடுத்து. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ பக்தியற்றவர்களை விட அதிகமான மதிப்பீட்டை தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட உங்கள் மேலும் என்னல் மேலும் தேவன் வைத்திருக்கிறார். சரியா? நீங்கள் ஒன்று பார்க்கலாம், நீங்கள் ஒன்று கவனிக்கலாம். அதாவது இந்த உலகத்தின் தேவ பக்தியற்றவர்களை நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யணுங்க, அவங்க என்னது, அவர்களுக்கு உணவையும் உடைமையும் தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்கிறார், என்னது, விளைச்சலையும் விளைவையும் ஆசீர்வாதத்தையும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு வீடுகளையும் ஆஸ்திகளையும் பிள்ளைகளையும் சுதந்திரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மிகுதியாக கொடுக்கிறார். சூரிய ஒளியையும் மழையையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இவை எல்லாவளையும் மேலான ஒன்று அவர்களுக்கு கிடையாது. என்னன்னு சொன்னால், நீங்களும் நானும் அவரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற சுதந்திரம் அவர்களுக்கு இல்லை. நல்லா கவனி, அவர்களுக்கு கிடையாது. இந்த மேன்மையை ஒரு நிமிஷம் நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மாறும், நம்முடைய சிந்தை மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நான் பெரியவன் என்ற மமதை மாறும், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்ற கணம் மாறும், என்னிடத்தில் எனக்கு உள்ள அறிவு போல யாருக்கும் கிடையாது என்கிற அந்த சூழ்நிலைகள் மாறும், மற்றவர்களை பார்த்து குற்றவாளிகளாக பார்க்கிற மனநிலை மாறும். சரியா? நாம் அதை என்ன செய்யறதில்லை, உணர்வது இல்லை. இங்கே சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய இது இல்லை தான் சொல்கிறார். நீங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்தீங்க, சரியா? ஆனால் தேவன் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதம். உங்களை பார்த்து சொல்ல அழகா, என்னது, இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் ஒரு ஆத்துமாவை நீ இழந்து போனதுனால உனக்கு லாபம் என்ன? உன் ஆத்துமாவுக்கு ஈடாக எதை
கொடுக்க முடியும். ஆஸ்தியை கொடுக்க முடியுமா? உன் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா? உன்னுடைய வீடுகளை கொடுக்க முடியுமா? இல்லை உன்னுடைய பணங்களை கொடுக்க முடியுமா? இல்லை உன்னுடைய அந்தஸ்தை கொடுக்க முடியுமா? இல்லை உன்னுடைய அறிவை கொடுக்க முடியுமா? எதையும் கொடுக்க முடியாது. எதை கொடுத்தாலும் தேவனோடு கூட இருக்கிற சமாதானத்தையும் தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அதை நீங்கள் கவனமாக யோசித்து பார்க்க வேண்டும். சரியா? இந்த உலகத்தில் நான் ஒன்று வாங்கிடுவேங்க. சரியா? நான் பெரிய பிரயாசப்பட்டு ஆசைப்பட்டு அதாவது என்ன சொன்ன பெரிய முயற்சி எடுத்து ஒன்றை நான் வாங்கி விடுவேன். ஒரு காலத்தில் இது எனக்கு சொந்தமாகவே இருக்காது, அது மாறி போகும். ஆனால் நித்தியத்திற்கும் மாறாத ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டதுக்கு ஒன்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிரயம் கொடுத்து மீட்கப்பட்ட நீங்களும் நானும் தான். யார் இதை மாற்ற முடியாது. சரியா? யார் மாற்ற முடியாது. நீங்கள் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி வழி நடத்துவார். சரியா? அந்த மகிமையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வுள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைப்போம். அப்போஸ்தலர்களை முன்மாதிரியாக வைப்போம். வேதம் கொடுக்கிற சாட்சிகளை நாம் முன்மாதிரியாக வைப்போம். பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நாம் முன்மாதிரியாக வைப்போம். எனக்குடையது, என்னுடையது, எனக்குரியது, இது எனக்கு சொந்தமானது என்ற மனநிலையை மாற்றுவோம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூமியில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை என்ற சிந்தையோடு வாழ்வோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட அவருக்கு சொந்தமானவர்கள். மூன்றாவதாக, ஆகையால் என்ன செய்யுங்க? ஒரு கடமை, ஒரு எதிர்பார்ப்பு. சரியா? ஒரு கடமை. நான் வாங்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. நான் தேவனால் வாங்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். என்னிடத்தில் அந்த தகுதி இல்லை. அவர் என்னை வாங்குறது அளவுக்கு நான் விலையுந்தவன் அல்ல. அவர் என்னை கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு என்கிட்ட எந்த நற்கிரியம் இல்லை. அவர் என்னை கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு நான் ஏதோ பெரிய ஞானவான் அல்ல. அவர் என்னை கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு நான் என்னவோ பெரிய பரிசுத்தவான் அல்ல. அவர் என்னை கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு நான் என்னவோ பெரிய நீதிமானம் அல்ல. நான் இந்த உலகத்தில் குப்பையும் தூசியும் புழுவுமானவன். என்னை கிரயம் கொடுத்தவர் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ மட்டும் அவருக்காக வாழ்வது. சரியா? அதுதான் மேன்மையான வாழ்வு. இந்த உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு தேவன் இருக்கிறார், எனக்கு தேவன் இருக்கிறார். அவர் என்னை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். சரியா? அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு தீர்மானம், நான் தகுதியானவன் அல்ல, ஆனால் தேவன் என்னை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறபடினால் நான் அவருக்கு அடிமை. சரியா? என்னுடைய உணர்வு எனக்குரியதல்ல, என்னுடைய சித்தம் எனக்குரியதல்ல, எனக்கு சொந்தமானதல்ல. என்னுடைய சரீரம் எனக்கு சொந்தமானதல்ல. என்னுடைய உணர்வு எனக்கு சொந்தமானதல்ல. என்னுடைய நாவு பேச்சு எனக்கு சொந்தமானது அல்ல. எல்லாமே தேவனுடையது. உலகம் என்னை பார்த்து வா வா, அந்த உலகத்தின் சந்தோஷத்தில் அகமகிழ்வோம் என்று உன்னை கூப்பிடும்போது, இல்லை, நான் உனக்கு சொந்தமானவனும் அல்ல, நான் எனக்கு சொந்தமானவனும் அல்ல, என் தேவனுக்கு சொந்தமானவன் என்று சொல்ல முடிய வேண்டும். சரியா? என்னோடு வா, நீ சாகவே சாக மாட்டாய் என்று சாத்தான் உன்னை கூப்பிடுவான். அப்போ சொல்லணும்னா, உனக்கு சொந்தமானவனும் அல்ல, நான் எனக்கு சொந்தமானவனும் அல்ல, நான் தேவனுக்கு சொந்தமானவன். சரியா?
நான் தேவனுக்கு சொந்தமானவன். என்னோடு வா, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களிலே வாழ்ந்து களி கூறுவோம் வா என்று இந்த உலகம் உன்னை பார்த்து கூப்பிடும்போது, உலகமே, நான் உனக்குரியவன் அல்ல, எனக்குரியவனும் அல்ல, என் தேவனுக்குரியவன். நான் அவரால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற அவருக்குரியவன். நான் எனக்குரியவன் அல்ல என்று நாம் அறிக்கையிட முடியுமா? இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். நம்மை பார்த்தும் அதைத்தான் சொல்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய கடமை ஒன்று இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் தேவனற்றமான வாழ்ந்த போதும் தேவன் உன்னை என்ன செய்தார்? குறைவற்றவனாக நடத்தினார். இந்த உலகத்தில் தேவனால் விலை கொடுக்கப்பட்ட விலை கிரயம் கொடுத்து உன்னை வாங்கி அவருக்குடையவராக மாற்றும் போதும் இப்பொழுதும் உன்னை நடத்துகிறார், வாழ்விக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இதைவிட மேலான ஒன்றை, பரலோக மகிமையை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை கொடுக்கும்படிக்கு, அதிலே உன்னை சேர்க்கும்படிக்கு அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிதபிக்கிறவரும் பரிந்து பேசுகிறவருமாக இருக்கிறார். அவர் என்றென்றுமாக உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு விலகாதவராக இருக்கிறார். சரியா? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? உலகம் என்னை பார்த்து கூப்பிடுகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாம் வா. நான் உன்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவனும் அல்ல, நான் தேவனுடையவன். இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரியா? தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாழ்வை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்றவங்க வருவாங்க, 2 பேர் பேசினா என்ன பேசுவாங்க? 3வது ஆளை பற்றி தான் பேசுவாங்க. 2 பேர் பேசும்போது 3வது ஆளை பற்றி தான் பேசுவாங்க. இங்கே இல்லாத ஆளை ஒருவரை குறித்து பேசுவோம். அப்போது எனக்குள்ளே வரணும், நான் உன்னுடையவன் அல்ல, என்னுடையவனும் அல்ல, நான் தேவனுடையவன். அந்த உணர்வு, தேவனுடைய இருத்தல், தேவனுடைய பிரசன்னத்தின் உணர்வு எனக்குள்ளாக இருக்கும்போது தான் நான் என்ன செய்ய முடியும்? நான் என் நேசருடையவன், அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. சரியா? அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். நீங்களும் நானும் தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அது என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய ஞானத்தின் அடிப்படையில் அல்ல. அவர் என் மேல் மதிப்பு வைத்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். சரியா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற மனிதனை விட உன்மேல் அவர் கரிசனையும் அக்கறையும் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், உன்னை அவர் கிரயம் கொடுத்து அவருக்கு சொந்தமானவனாக அவர் வாங்கி அவருக்குள் உன்னை வைத்திருக்கிறார். சரியா? அவருக்குள் வைத்திருக்கிறார். அப்போ அவர் என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எனது அவருக்கு பிரியமாக நான் வாழ, அந்த வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தும்படி வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நீதியும் நிறைந்த எங்கள் அல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளிலும் கடவுள் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தில் நாங்கள் களிக்கூறவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனும் உயிருமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.